உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. அவன் குடும்பத்தையே கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறேன். நம்ம கதையோட நாயகன் கதாநாயகன் சொல்லுங்க. ஆமாமா, ரொம்ப பலசாலி, ரொம்ப தர்மசாலி, ரொம்ப புத்திசாலிமா. அப்பா சொல்றதை கட்ட மாட்டாப்புல. ஆனா இவர்கிட்ட ஒரே ஒரு கெட்ட குணம் இருக்குமா. மூக்கு மேல கோவம் வருமா. ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் பிறந்த மகன் ராவணனுக்கும் ராமருக்கும் போர் நடந்துச்சுல. அந்த போர்ல ராவணோட வீரர்கள் கூட அழிச்சு போயிட்டாங்க. அதனால நான் அப்பாவை எப்படியா ஜெயிக்க வைப்பேன் இந்திரஜித்து அவங்க அப்பா சபதம் பண்ணிட்டு இருக்காரு. போருக்கு போன அரக்கர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள் போலும். போருக்கு செல்லுமாறு அனுப்பிய பிறகு அவ்வாறு சென்றவர்களில் திரும்பி வரக்கூடியவர் இந்த இந்திரஜித். உண்மை அல்லாமல் வேறு யாருள்ளா? அப்பா, மக்கள் எளிதாக இறந்து விட்டார்கள் என்று வருந்தாதீர்கள். எண்ணற்ற குரங்குகளின் உயிரை போக்குவதால் போர்க்களத்தில் பின்ன குடியரையும் உயிரிழந்த ராமலக்ஷ்மணர்களான மனிதர்களின் உடலையும் தேவர்களும் சீதையும் காண்பார்கள். இன்று நீங்கள் அதை பார்த்தீர்கள். ராவணன் குடும்பத்தை அறிமுகப்படுத்திட்டீங்க. ஆமாமா, ராமர் குடும்பத்தை அறிமுகப்படுத்த போறோம். சிறப்பா உயரமா ஸ்ரீராமர். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். உங்களுக்கு எங்கிட்ட சீக்கிரம் கல்யாணம் நடத்துறாங்க. கல்யாணம் நடக்குமா? ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ராமா ஜெய ராமா ஜெய ராமா. ராமரோட தம்பி லக்ஷ்மண். ரொம்ப போகாதாச்சே. அண்ணன் சொல்றது அப்படியே கேட்பாருங்க. சேர்த்து அடிடா. ஜெய ராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஜெய ராமா ஜெய ராமா ஜெய ராமா. இதோ போற கூட்டத்துக்கா நகரவே கூடாதியா. ஐயோ, வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும் சொல்றது. இப்பதானமா ரெண்டு பேருக்கு நான் நடிக்கிட்டேன். அதுக்குள்ள எனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டானே. ஐயோ ஐயோ ஐயோ. அண்ணே இங்க பாருங்க. இது யாருமா அந்த குடும்பத்தை போகலாமா? இவர்தாங்க விபீஷணன், ராவணனோட தம்பி. ராமன் தம்பியா? ஆனா ரொம்ப நல்லவர்ண்ணே. அப்படியா? அதனால ராமர் படையில இருக்காரு. இங்க என்ன பிரச்சனை? அதாவது லக்ஷ்மணன் இந்திரஜித் கிட்ட போர்ல தோத்துட்டார் இல்லையா? அப்படியா? நான் போர்ல ஜெயிச்சே அவன்னு ராமர் கிட்ட சபதம் எடுக்கிறாங்க. இங்க ஒரு சபதம், அங்க ஒரு சபதம், இங்க ஒரு சபதம். இதுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரம்மாண்டமான கதையே காத்திருக்குனே. பிரம்மாண்டமா இன்னைக்கு ஒரு கதை கலைக்கிறோம். சபதத்தை பாத்துருவோனே. பாத்துருவோமா? அண்ணா, இந்திரஜித் நாகபாசம் கொண்டு பிடித்ததா
போரில் நான் தோற்று போறேன் என்று எண்ணிக்கொண்டு உலகம் படித்தல் சொல்லும். நண்பரை காக்கும் வல்லமையற்றவன், நண்பருக்கு வந்த தீங்கினை நீக்க முடியாதவன், இவன் ஒருவனே சென்று இந்திரஜித்துக்கு இன்னலை உண்டாக்காதவன், நடந்த போரில் தன் உயிரை இழக்காதவன் என்று என்னை பற்றி உலகம் சொல்லும் பழிச்சொல் நிலை பெற்று விட்டது. இந்திரனுக்கு பகைவன் என்று கூறப்படும் அந்த இந்திரஜித்தின் அரியதலையை எனது அம்பு ஆகாயத்தை அழுத்த தள்ளாது என்றால் எவனுக்கு விருந்தாகி உயிர் துறந்து பெருமையுள்ள மனிதரில் ஒருவனாக எண்ணப்படாமல் கிழிந்தவன் என்று நான் எண்ணப்படுவேன். உங்கள் கண் முன்பாக நான் இந்திரஜித்தின் தலையை என் அம்பினால் அறுத்து தள்ளினால் தான் என்னுடைய அறிவை கொண்டு போல் பெற்றதாகும். மிக விரைவாக இந்த உலகம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே எனது அம்பு இந்திரஜித்தின் தலையை துண்டிக்கவில்லை என்றால் உங்களுக்காக நான் மேற்கொண்டுள்ள அடிமை தொண்டின் பயன் என்னை விட்டு அகல்வதாக. நீ ஒருவனை கொல்வேன் என்று மனம் நினைப்பாயானால் நீ நினைப்பதை தவிர என்ன நிகழ இருக்கிறது? அண்ணா, சூழ்ந்துள்ள பலவாகிய பெருந்தேர்களோடும் அரக்கர் கூட்டத்தை இன்றே கொள்வேன். இது சத்தியம். அப்படி இல்லை என்றால் உண்மையில் என்னுடன் போடுவதற்கு தகுதியான ஒருவர் வந்து உன் உயிரை விடப் போகிறீர்களா? ஒருவரோ இருவரோ உமது படையுடன் போரிட்டு அழியப் போகின்றீர்களா? நீங்கள் செய்ய போவதை சொல்லுங்கள். நான் இப்போதே உமக்கு பிடித்தமான போரினை தருவேன். வாழினால், வில்வித்தையால், மார்போரினால், ஆயுதங்கள் ஞவத்தினால் ஆனாலும் சரி, உன் எதிர் நின்று போர் செய்து உன் உயிரை கவர்ந்து கொள்வதாய் சபதம் செய்துள்ளேன். உனக்கு முன் பிறந்த உன் தமையன் ராமனை உரையிலிருந்து நீக்கி உனக்கு பின் பிறந்தவனாக்குவேன். பின் பிறந்த உன்னை முன் பிறந்தவனாக்குவேன். இலக்குவன் என்னும் பெயர் உனக்கு பொருந்துமாறு உன்னை என் கலைக்கு இலக்காக்குவேன். உன் அண்ணன் ராமன் இதை காண்பான். நீங்கள் அம்பினால் அறுத்து தள்ளிய கும்பகர்ணன் என்னும் ராவணனுடைய தம்பி அல்ல நான் ராவணனின் புதல்வன். ஆனால் அதிகாயன் போல அல்ல. இறந்து போன என் தம்பியருக்கும் சிறிய தந்தையாகிய கும்பகர்ணனுக்கும் உங்கள் இருவருடைய ரத்தமாகிய நீரை கொண்டு நீர்க்கடன்களை செய்து முடிப்பேன். ஆட்கள் அனைவருக்கும் நீர்க்கடன்களை செய்வதற்கு தான் விபீடன் என்னிடம் வந்துள்ளார். உன் தந்தைக்கு நீ செய்ய வேண்டிய நீர்க்கடன்களை இப்போது என் கையில் இறக்கப் போவதால் மன துயரத்துடன் ராவணன் உனக்கு செய்ய போகிறான். குரங்கு என்னும் பெயர் உலகில் இல்லை என்னும் படி அழிந்தது. வெற்றி ஆராயம் செய்யுங்கள். இந்திரஜித் பின்னிலே மறைந்து விட்டான். மறைந்து விட்டான். இந்திரஜித்து பிழைத்து விட்டால் நமது படையை அழித்து விடுவான். அதனால் அவன் மீது பிரம்மாஸ்திரத்தை செலுத்துகிறேன். அதை தவிர வேறு வழி இல்லை. கிருஷ்ணா, வேண்டாம். அந்த 3 உயிரை அழித்துவிடும். லக்மணா, இந்திரஜித் அதோ பேச்சை மறைந்து கேட்டுக் கொண்டிருக்கிறான். பிரம்மாஸ்திரத்தை செலுத்த அவன் விரும்புகிறான். அதற்காக போர்க்களத்தை விட்டு போவதே சிறந்த செயல் என்று போர்க்களத்தை விட்டு செல்கிறான். இந்திரஜித் அஞ்சு ஓடி மறைந்து விட்டான். இந்திரஜித் அஞ்சு ஓடி மறைந்து விட்டான். இந்திரஜித் அஞ்சு ஓடி மறைந்து விட்டான். இரவிலும் பகலிலும் நீண்ட போரை செய்து நமது படைகள் வெளிவடைந்துள்ளன. இந்த படைக்கு உணவு வர காலதாமதமாகிறதே. விபீஷ்ணா, நீ விரைவாக சென்று உணவு கொண்டு வர வேண்டும். இதோ இந்திரஜித் மறைந்து விட்டான். 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 அப்பா, லக்மணனின் மீது பிரம்மாஸ்திரத்தை செலுத்த நினைத்தான். இப்போது செய்ய வேண்டியது என்ன? சொல். ஒருவர் தன்னை கொல்வதற்கு துணிந்தால் அவனை தன்னால் கொல்ல முடியுமானால் முதலில் அவனை கொல்ல முயல்கிறார் என்று சான்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். அதன்படி அந்த ராமலக்மணர் அறியாதபடி மறைந்து நின்று அவர்கள் மீது பிரம்மாஸ்திரம் செலுத்துவதே நல்லது. அவர்கள் மீது பிரம்மாஸ்திரம் செலுத்துகிறேன் என்பதை அவர்கள் அறிந்தால் அதே பிரம்மாஸ்திரத்தை செலுத்தி ஜனதாஸ்திரத்தை தடுத்து விடுவார்கள். என்னை நேரில் பார்ப்பார்களானால் அவர்கள் என்னை கொல்லவும் வந்தவர்கள். நல்ல யாகத்தை செய்து அவர்கள் வாழ்க்கையை இன்றே ஒரு கனப்பொழுதில் முடித்து விடுவேன். அந்த ராமனும் லக்மணனும் என்னை அறியாதவாறு எனது செயலை செய்து முடிக்க
செறிந்த போர் புரியாத படைகளை ஒரு முடிவு காண முடியாதபடி அவர்கள் மீது செல்லுமாறு அனுப்புவாயானால் அதன் பின்னர் நான் பிரம்மாஸ்திரத்தை செலுத்துவேன். அப்படியாக துவந்து வேட்படையை கொண்டு அகம்பன் முதலிய அரக்கர் எண்ண முடியாதவராவர் அவர்களுடன் இரவாக சென்று அந்த வானிட விரிவடையும் நெருங்கி உயிர்களை கொலைகளுக்குரிய கொடியமொழி வைத்தேன். இவ்வாறு ராவணன் சொன்னதும் ராவணன் நம்மை போருக்கு அனுப்பது என்றோ என்று எதிர்பார்த்து நின்ற மகோதரன் பெருமிதத்தால் தலை நிமிர்ந்தான். உடனே அங்கிருந்த படையானை கூட்டம் ஒத்த அரக்கர் பின்தொடர செல்கிறார். சங்குகள், பேரிகைகள், எக்காலங்கள், தாளங்கள் ஆகியன எழுப்பிய ஒளியும் சேனை தலைவர்கள் செய்த சிங்க நாதமும் வீடுகளின் நான் ஒளிகளும் கோபமிக்க யானைகள் கிளர்ந்தெறிகின்ற ஒளிகளும் குதிரையின் கதை பொழிகளும் உண்மையமான தேர்களின் சக்கரங்களின் கண்களிலிருந்து பிறக்கும் ஒளிகளும் இந்த உலகை தம்மோடு அடக்கிக் கொள்கின்றன. அதோ அனுமன், போரிடும் அனுமன் உள்ள கிளர்ச்சியுடன் தன்னை எதிர்த்தவரின் தன் கண் முன் சிக்கியவரின் கிழிக்கிறான். கோபத்தால் கண்களில் தீப்பொறி பறக்க விழிக்கிறான். அனுமனை வெயினால் வெற்றி கொள்ள முடியாது. மற்போரினால் சிறந்து விளக்கும் தோலினை உடைய அனுமனை தோல் வலிமையால் வெல்லலாம். அனுமன் தனது இலக்கையால் மார்பில் குத்துகிறான். மீண்டும் அனுமன் தன் இலக்கையால் அவனது காதில் குத்துகிறான். மகோதரன் மாண்டு விழுகிறான். அண்ணா சபாஷ் அனுமா, சபாஷ். வானர வீரர் அனைவரும் எங்கே இருக்கின்றனர்? பரந்த இருக்கடலில் கலந்த படை வெள்ளத்தில் நிகழ்ந்த செயல் ஒன்றையும் தெரிந்து கொள்ளவில்லை. அனைத்தையும் சொல். ஐயனே, போர்க்களத்தில் ஓடிப்போனவர்கள் ஓடிப்போன விதத்தையும் அவ்வாறு அல்லாமல் போரினில் ஈடுபட்டவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதையும் நான் அறிய மாட்டேன். யாருக்கு என்ன நேர்ந்தது என்பது அவரவர் திரும்பி வந்த பிறகுதான் தெரியும். மயக்கம் நீக்கும் மருந்தொன்றுள்ளது, அதை சொல்கிறேன். அதை உணர்ந்து செய்யக்கூடியதாயின் செய்க. பகைவரது சூழ்ச்சியினால் உண்டான மயக்கத்தை நீக்கினால் அல்லாது உங்கள் அடியார் எவரும் இயல்பாக மயக்கம் நீக்கி உங்களை அடைய மாட்டார். அப்படியே செய்கிறேன். அரசே, 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 மகோதரன் இறந்து விட்டான். சகோதரன் மாட்டிவிட்டான். நீங்கள் பயத்தினால் போர்க்களத்தை விட்டு விலகியோடி வந்தீர்கள் போலும். நாளை கூட்டங்களுடன் ஊர்வல்ல மறக்கர் படையினை ஒரு வில்லினா கொண்டளிக்க முடியுமா? கொண்டை மாலை அணிந்த சிவபெருமான சஸ்திரத்தால் அவ்வாறு அழித்தான். அப்படியா? எங்களுக்கு செய்தியை தெரிவிங்கள். யுவராஜா, 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 யுவராஜா. அரக்கர் சேனை ஒழிந்தது. போரில் நமக்கு பெரிய சேதம் ஏற்பட்டது. ராமன் எங்கே இருக்கிறான்? அனுமன், வானர வீரர் பிறரும் விபீஷணனும் எங்கே இருக்கிறார்கள்? ராமன் போர்க்களத்திற்கு வரவில்லை. அவன் வேறொரு மலையில் இருக்கிறான். அரக்கர் புரியும் தந்திரங்களை அழித்தவனான விபீஷணன் வானர சேனைக்கு உணவு போடுவார் தாமதமாக அதை கொண்டு வர சென்றிருக்கிறான். பிரம்மாஸ்திரம் செலுத்துவதற்கு தகுந்த நேரம் இது. வாங்க. அரக்க பிராமணர் யாகத்திற்கு தேவையான மூலப்பொருட்களை கொண்டு வந்தனர். இந்திரஜித் அம்புகளால் பெரிய ஓம வகைகளை
வருகிறான் இந்திரஜித். லக்ஷ்மணன் உடம்பில் பாய்கின்றன. லக்ஷ்மணன் உடம்பில் பாய்ந்த அம்புகளால் தன் அறிவை இழந்து படுக்கையில் தளர்கிறான். இங்கே வந்த இந்திரஜித்து எதற்காக இச்செயலை செய்தான்? அவனை அவனது தேரோடு தூக்கி எறிவேன். இப்பொழுது அனுமனது உடம்பில் 1000 கோடி மிகக்கூடிய அம்புகள் பாய நினைவையும் செய்யும் இழந்து தரையில் விழுகிறான். குரங்கு கூட்டத்தோடு லக்ஷ்மணன் இந்த நேரத்தில் ராமனை போர்க்களத்துக்கு வரவில்லை. அவன் இறக்கவில்லையா? எனது அம்பை கண்ட அச்சத்தில் அனைவரையும் கைவிட்டு ஓடிவிட்டான். அவ்வாறில்லையே, நான் அவனுடைய தம்பியை கொன்று சிறந்த நண்பர்களை கொன்று அவனது படையை அழிக்க அவன் தன் ஆற்றலை காட்டி என்னுடன் போயிட மறந்து நிற்பானா? அவ்வாறுதான் நடந்திருக்க வேண்டும். லக்ஷ்மணன் இறந்து விட்டான். சரி, ராமன் தெரியுமா? ஐயோ ராமா! கணக்கான வானர வீரரை கொண்ட கொடிய போர்க்கள பரப்பினை பாருங்கள். போர்க்களத்தில் ஒவ்வொரு திசையும் பாருங்கள். ராமா, பகைவரை தாக்கும் உங்கள் வான நண்பர்களை ஒவ்வொருவராக பாருங்கள். ராமா, ராமா, ராமா,
ராமன் மீது அம்புகள் ஒன்றும் தாக்கவில்லை. அம்புகள் தாக்கியிருந்தும் லக்ன முகம் சுழல் விடுகிறது. இங்கே நேர்ந்துள்ள அவலங்களை பிரம்மாஸ்திரத்தால் உண்டானது. கலங்காதே. இவ்வளவு காலம் உன்னையே என் தெய்வமாக எண்ணிக்கொண்டு உயிர் வாழ்ந்தேன். இந்த இரவு முழுவதும் உயிர் பிழைத்து இருப்பேன். மரணம் என்னை பொறுத்தவரை உன்னதரே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. ராமனை மீண்டும் பார்ப்பேன் என்று எனது ஆசையால் எனது தற்கொலை முயற்சியை விட்டு உயிரை பிடித்துக் கொண்டு இருக்கிறேன் நான். ராமன் திருமணியில் ஆயுதத்திலே வழி இல்லை. இங்கே நேர்ந்துள்ள அவளை நிலை பிரம்மாஸ்திரத்தால் உண்டானது. வலிமை வாங்கிய இந்திரஜித்திலே அதனை எய்தவன். வாளை கடித்துக் கொண்டும் கைகளை முறுக்கிக் கொண்டு கிடக்கும் அனுமனிப்பா. அவளுக்கு உயிர் இருக்கிறது. மூச்சு வருகிறது. கேட்கிறது. இருக்கிறார். மீது ஒன்றை செலுத்தியதால் அறிவை மயக்க அதனால் மூர்ச்சையாகியுள்ள அவனுக்கு நினைவு திரும்பிய பின்னால் என்ன நேரும் என்பதை அறியும். இனிமேலும் இங்கே காலதாமதம் செய்யும். நினைக்கும் நேரத்துக்குள் சென்று பிழைப்பிக் கொண்டு சஞ்சீவி என்னும் மருந்தை கொண்டு நீ சஞ்சீவி என்னும் மருந்தை கொண்டு வந்தால் 70 வெள்ளம் வானரவை ராமர் லக்ஷ்மணரும் உயிர் பிழை. இப்போது செயல்கள் நான் செய்ய வேண்டிய கட்டளை என்றால் இறந்தவர் அனைவரும் மீண்டும் பிழைத்து விடுவர். ராமா 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 ஏனே ராமா அதை பிடிக்க சென்ற இப்பொழுது பணியுடன் இந்த தீர்வு உண்டாயிற்று. போர்க்களத்தில் தம்பியுடன் இருக்காமல் படைக்கருவிகளுக்கு பூசனை செய்ய காத்திருந்த அனைவரும் இறக்க தம்பி அந்த அரக்கனை கொள்ளாமல் உயிர் விட்டான். இதற்கு வழங்கினாமல் இது எனக்கு யார் இருந்தால் என்ன? கற்ற மூலம் தான் என்ன பலன்? இது உயிர் நிற்பது போல எனக்கு வழி இல்லை. கூற வேண்டியது உள்ளது. இதற்கு வெற்றியை தந்தது பிரம்மதேவனுக்கு. அனுமன் சிறந்த உயிரை பிழைக்க வைக்கும் மருந்தை நொடியில் கொண்டு வரும். இங்கே ஒரு நல்ல நேரத்தில் வந்தடையும். எல்லா உலகங்களும் ஆதியிலே படைத்த பிரம்மதேவன் மரணம் அடைந்தார். மருந்து அவனுடைய உயிரையும் மிக்க உதவும். அம்மருந்தில் ஒன்று உடலில் கைத்த படைகளை போக்க வல்ல ஒன்று வாய்களை ஒன்று சேருமாறு பொருத்துவது, ஒன்று பிரிந்த உயிரை மீட்டு தருவது, மற்றொன்று நல்ல உடலை செய்வது.
செய்ய போகிறேன். நீ எந்த துன்பமும் அடையாமல் நன்றாக வாழ்வாயாக. மருத்துவமனையை வைத்துவிட்டு வரப்போன அனுமன் வேறுமலையை கொண்டு வந்து இந்த ஊரில் போடுவாரை அதை தடுக்க முடியுமா? இனியாவது சீரையை கொடுத்து விட்டு ராமலக்ஷ்மணரை அடைக்கலாமணி இறக்கிற அனைவரும் இறந்தனர். இந்த இலங்கையின் மகன் இந்திரனுக்கும் நீராண்டு வேறு யார் இருக்கிறார்கள்? வீரமெல்லாம் பயனற்று போயிட்டான். அரக்கர்களெல்லாம் இறந்து விட்டனர் என்றால் நாம் பெற்ற படைக்கலங்கள் எல்லாம் அழிந்தன என்றால் நாம் ஏந்திரையும் கைகளாயிருக்கிறது என்றால் என் ஆசையை பெற விட்டுவிட எண்ணியே நாம் சிறப்பிடித்தது. இதற்காக என்ன பயன்? மற்றவர்களால் என்ன பயன்? ஒரு லட்சம் கொண்டு உயிர் வாழ்க்கையை விரும்புவர்கள் தப்பித்தால் விடுங்கள். குளிக்காலத்தில் போன்று கொடிய வடவை கீழே போல கொண்டு அந்த பிரம்மாஸ்திரத்தை நான் விட்டது ராமனை விலக்கு என்று அவனையும் கொல்ல வேண்டும் என்றே விடுத்தேன். அந்த ராமன் மானிடன் அல்ல. அதை இப்போது கூறுவது வீரம் என்று போரில் எதிர்த்து நின்று வீழ்ந்தவனை வீழட்டும். நான் நிபந்தனை சென்று வேலையை செய்து முடித்து வருவேன். அப்படியே செய். உங்கள் தம்பி விபீஷணன் கூற பகைவரிடத்தில் வந்து வேலி முற்று வராதபடி போர் செய்ய முனைவார்கள். அதற்கு என்ன செய்வது? சீதையின் வடிவத்தை மாயையால் செய்து மனுமன் முன்னே சென்று அவரை கொண்டு நான் பெரும் சேனையோடு அயோத்தியை தாக்க இதோ செல்கிறேன் என்று திசை நோக்கி போன பின்பு அவர்கள் செய்வதையாவது நேரம் கொண்டு தாமும் அயோத்திக்கு திரும்பி செல்வர் அல்லது அனுமனை அனுப்பியேனும் நிகழ்ந்ததை தெரிந்து கொண்டால் அல்லது தாங்க மாட்டார்கள். அதற்குள் நான் வேலையை முடித்துக் கொண்டு அங்கு சென்று பகைவரை கொண்டு வைக்கிறே தருவேன். அப்படி செய்வது நல்லது. அயோத்தி நகரை அடைந்து அதையாவது பார்த்துக்கொள். நகரம் எரிந்து சரியாக செய்து இப்போதே திரும்புவேன். என் தந்தையும் இலங்கையில் உள்ளவர்கள் உந்திரவும் வானவர் அஞ்சு ஓடிடவும் இவரை அட குரங்கே, சீதை இறந்து விட்டால் முடியுமானால் அயோத்தி நகரை அடைந்து அதையாவது காத்துக்கொள். அந்நகரம் எரிந்து சரியாக செய்து இப்போதே திரும்புவேன்.
குலத்தில் அழிவு ஏற்பட்டது என்று இந்திரஜித் சீதையை கொன்றிருக்க வேண்டும். இப்போது பூவுலகையும் தீமை அழிக்காமல் செயலற்று இருக்கும் இச்செய்கை என்ன செய்கை? இன்னும் நான் சோர்ந்து அழுவதா? அண்ணா, இந்திரஜித்து சென்ற திசைகளை சுட்டு பொசுக்கி தேவலோகத்தையும் தீயிட வல்ல நாம் இரு கைகளில் தலையை தாங்கிக் கொண்டிருப்போம். அது சிறுவை மனைவியை தன் கண் முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்தி பாலால் வெட்டி கொண்டவனை கொல்லும் திறமில்லாது வெட்கமிக இறந்தார்கள் என்று உலகம் பழிக்கும். அண்ணா, அண்ணா, சீதையோடு தீரவில்லை. இந்திரஜித்தன் ஒரு கடற்பொழுதிலே காரியத்தை முடித்து நான் பிறந்த வீடு சூடாகிவிடும். சீதையோ இறந்தால் போவதை நான் அறிகிறேன். எனக்கு சாபம் வரவில்லை. அந்த அயோத்தி நகரத்தில் விரைந்தவர்களுக்கு பயம் உண்டான சொல்லுங்கள். இந்த கொடியோடான கண்கள் கவனங்கள் தோண்டி எடுத்து விட்ட பிறகு மீண்டும் வந்து உள்ளங்களை நிறைவேற்று. பரதன் பகைவனை நெருங்கி போரிடுவானால் மூவரகம் நெருப்பால் சுட்டெரிக்கப்படும். கவலையில் மூழ்க வேண்டாம், சொல்வதை கேள். யமனை வாவென்று கூறி அழைத்து அவனால் இந்திரஜித்து படையுடன் வீழ்வதை நீங்களே போய் காண்கிறீர்கள். அண்ணா, அண்ணா, இரு தோள்கள் மீதாவது இரு கைத்தலைகளிலாவது நீங்கள் எனக்கு நானே அயோத்தியை அடைவேன். அல்லது நான் மட்டும் போய் மகை முடிப்பேன். இந்திரஜித்தின் விமானம் போனவனை நினைப்பதற்கு முன்பே அயோத்தியை அடைந்து அவன் மறுமொழியை எதிர்பார்த்து நிற்பேன். இங்க நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. மனம் கலங்கி உள்ளது. இது பெற முடியாது. அறியாமல் மயங்கி திகைத்து நின்று விட்டேன். போது நடந்தவை எல்லாம் மாயம் என்ற சந்தேகம் வருகிறது. கன நேரத்தில் நான் சீதை இருக்கும் இடம் சென்று பார்த்து நடந்ததை அறிந்து திரும்பி வந்த கூறிய பிறகு செய்ய வேண்டியதை செய்யுங்கள். ராமா, ராமா, சீதை இருப்பதை என் கண்களால் கண்டேன். உண்மையா? செவிகளை என்னாலே நம்ப முடியவில்லையே. நல்ல செய்தி கொண்டு இருக்கிறாய். ஆனால் மாயம் செய்து யாகத்தை முடித்து ஒழிவை கொண்டு வர நிகும்பரை என்னிடம் சென்றிருக்கிறான். துணையாய் நீ இருக்கிறாய், பிரம்மன் துணையாக இருக்கிறான். துன்பங்கள் விலகும். இந்திரஜித் தொடங்கிய வேள்வி நிறைவேறினான். யாரும் அவனை வெல்ல முடியாது. லக்குவனுடன் சேர்ந்து அவன் வேள்வியை அழித்து அவன் உயிரை குடிப்பேன். அப்படியே செய்யுங்கள். லட்சுமணா, இந்திரஜித்தன் உங்கள் மீது பிரம்மாஸ்திரத்தை செலுத்துவானாயின் அதை நீங்கள் அவன் மேல் செலுத்தாதீர்கள். அது அவனை மட்டுமில்லை, இந்த மண்ணுலகையும் விண்ணுலகையும் அழுத்திவிடும். அதை தடுப்பதை மட்டும் செய். அவன் சிவனது பாசுபிரதாசத்தையும் திருமாலின் நாராயணாஸ்திரத்தையும் செலுத்தக்கூடும். அந்த அஸ்திரங்களாலே ஆற்றல் எடுத்து அவன் உயிரை கொண்டு வா. லட்சுமணா, உன் வெளி நின்று புறப்படும் அம்புகளால் அவன் மார்பை துளைத்து அவன் கொல். திருமால் கையில் ஏந்திய பெரிய வில்லு. இதை நீ பெற்றுக்கொள். அவனை வெற்றிக்கொள். ஜெய் ஸ்ரீராம்! ஜெய் ஸ்ரீராம்! ஜெய் ஸ்ரீராம்! ஜெய் ஸ்ரீராம்! ஜெய் ஸ்ரீராம்! ஜெய் ஸ்ரீராம்! இந்திரஜித்
இந்திரஜித்தின் யாகத்தை அழிக்காமல் காலம் தாழ்த்தக் கூடாது. யாகத்தை அழிக்காவிட்டால் அரக்கர் படையை நாம் வெற்றி கொள்ள முடியாது. ஜெய் ஸ்ரீராம்! ஜெய் ஸ்ரீராம்! ஜெய் ஸ்ரீராம்! ஜெய்! 25 வெள்ளம் பார்ந்த சேனையில் மிஞ்சியது 18 அக்ரமணிகளே. யாகம் அழிந்தது. இனி தொடர்வது சிறுபிள்ளைத்தனம். அது கிடக்கட்டும். எளிய மனிதரை எதிர்க்கும் வல்லமை குறைந்தேன் என எண்ணுவது தப்பு. சினம் கொண்டு பெரும் போரை செய்வதற்கு என் தோள்கள் இருக்கின்றன. இந்திரஜித் மனிதன் முன் நிற்கும் வல்லமையற்றவன். அவன் வல்லமை இந்திரனை வெல்வதற்கு மட்டுமே என்று தேவர்கள் படிப்பார்கள். சக்கர வியூகமாக அமைந்த உன் படைகள் இன்று பதுங்கியுள்ளதை நாங்கள் கண்டு கொண்டோம் அல்லவா? எங்கள் நானொலி கேட்கவில்லையா? அயோத்தி அடைந்து பரதனை சுற்றத்தாரோடு தொலைத்து விட்டு இங்கே திரும்பி வந்தது எப்போது? தொடங்கிய வேள்வி நல்லபடியே முடிந்ததா? ராமன் முதலானுடைய நால்வரில் இளையவரான சத்ருக்கனை கண்டு நீ உனது வில்லின் வலிமையை குணப்படுத்தியதுண்டா? வஞ்சனை திறங்களை எங்கும் பரப்ப செய்யும் உன் மாயப்போரின் வலிமை அனைத்தும் இன்றுடன் முடியும். நாகபாசமோ பிரம்மாஸ்திரமோ வாசுபதாஸ்திரமோ சக்கராயுதமோ வேறு ஏதோ எரியின் மீது விடுவதற்கு விரும்பியுள்ளது. அதற்கு நாங்கள் மிகவும் அஞ்சி நடுங்குகின்றோம். போதும் போதும், கூட்டினார் குறுக வந்தார். உன் வன்மையை நாங்கள் எண்ணிய பிறகு உனது தலையை கவர்ந்து கொள்ள தீர்மானித்தது. அப்படி ஒரு வஞ்சிடம் உள்ளது. விஷம் நிறைந்த கண்டத்தினை உடைய சிவபெருமான், பிரம்மதேவன், ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்ட திருமால் ஆகியோர் உனக்கு துணையாக நின்றாலும் சரி, உன் இடக்கந்தோல் ஆகியவை குடிக்கின்றன அல்லவா? இலக்குவனின் பக்கத்தை நெருங்கி உன் படை முழுவதையும் அழித்து நீ விரைந்து போரிட வல்லையா என்பது என்று அழைக்கிறான். அவன் நான் உன் ஓமத்துக்கு உறுப்பு என்று நினைத்தாயா? இதையும் தாமதிப்பதே முன் வந்து பேசுகிறாய். என்ன அர்த்தம்? போதோறும் நீங்கள் அடிபட்டு செத்தவர் செத்தவரே என்பதற்கு மாறாக உயிர் பெற்று வந்து இப்போது எல்லாவற்றையும் மறந்து விட்டீர்களா? இறக்க விரும்பி நெருங்கி வர கூப்பிடுகிறாய். இப்போது உங்கள் உயிரை மீட்பதற்குள்ள மருந்தினை கைவசம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வேள்வி நிறைவேறாமல் தவறிவிட்டது. எனவே வெற்றி என்கிறது என்று வீர பேச்செல்லாம் பேசுபவர்களே, நான் தாமதிக்கப் போவதில்லை. நில்லுங்கள். இல்லடா, நில். ஏன் கல்லை பெயர்த்திருக்கிறாய்? என்னை கொல்லலாம் என்றா? நன்றாக இருக்கிறது. குரங்கு திருமத்த பொருத்தம். நீ நில். என்னுடன் போரிட்டு 2 முறை எங்கே இருக்கிறான்? இங்கம் யானையுடன் போரிடும், குரங்குடன் போரிடுமா? இடத்தை காட்டிவிட்டு தம்புமணி பொழிகிறான். அவன் வேள்வி அழிந்தது. இனி அவன் தப்பித்து போகாதவாறு விரைந்து செயல்படு. ஐயனே, என்னுடைய 2 தோள்கள் மீதும் ஏறுவாயாக. தேவர்களை வெற்றி கொண்டவனாகிய இந்திரஜித் மனம் தளர்ந்து சோர்ந்தான். இனி பிடிக்க மாட்டான். விலக்கி எழுந்தாயாக. நீ இறந்துவிட்டாய். உலகிற்கு நன்மை உண்டாக. போரில் பின்னிடாதவனாய் இந்திரஜித்தின் மேல் செல்லாதொழிய அவன் வலிமையை குறைத்து விடு. நீ இதை தடுப்பாயானால் உனக்கு எதிர் நிற்பவர் யாரும் இல்லை. ஆனால் இப்போது உயிர் நீங்கி விண்ணுலகம் செல்வாய். இந்த அம்பு குறித்தவராது பாசுபதாஸ்திரம். அஞ்சாதீர்கள். இந்திரஜித்தின் படை அழிப்பாய், வேறொன்றும் செய்யாதே.
என்று ஒழிக்கும் பாயினை போன்று அவர்கள் கூறியவற்றையே சொல்லிக் கொண்டிருக்கும் உன்னை என்று கொன்று உன் தாயை தாயில் புரளச் செய்வேன். இதை பழி என்று கருதேன். தண்ணீர் இருக்க மட்டும் மீன் இருக்கும் என்பது போல ராவணன் உள்ள மட்டும் மறக்க இருப்பர். அவன் இறந்தால் அனைவரும் இறப்பர். இன்று இலங்கை மட்டுமே இருக்கும். அங்கே நீ மட்டும் இருப்பாய். நீ அரசனாக வீட்டிருக்க உனக்கு பிரஜையாக யார் இருப்பார்? ராவணன் உலகையாவது மனிதனின் துணை கொண்டா? மனிதர்களுக்கு அடிமையாகி உன் அண்ணன் ராவணனின் அரசை ஆளுவதற்குள்ளார். நீ உனக்கு மானம் எங்கே இருக்கிறது? கோயில் அறிவித்தார். உன் தங்கையை ஊக்கினரை கழிவுறச் சொல்ல செய்தும் தானே பழிக்கும் உன் தமையனாகிய கும்பகர்ணனை கொள்ளித்தும் எங்களுடன் தோல்வியில் தோற்றவர் அனைவரையும் இப்போது எங்களை விட்டு பெறச் செய்தும் இதன் பயனாக அரசை பெற்று வாழப்போகும் வாழ்க்கை செல்வத்தை விட ஒன்றுமில்லாத வறுமை மிகவும் சிறந்தது. ராவணன் ராமனால் தாக்குண்டு தரையில் புரண்டு துடிக்கும் போது அவன் மேல் விழுந்து அழுவாயா அல்லது பகைவருடன் சேர்ந்து மகிழ்ச்சி கடலில் திளைப்பாயா? என்ன செய்ய தீர்மானித்திருக்கிறாய்? நான் இப்போது உன்னை கொன்றால் அந்த அம்போடு மாணவர்கள் அடைவாய் அல்லவா? இலங்கை வேந்தனான ராவணன் பிறனில் விழிதலாகிய குற்றத்தை செய்த போது நான் அவனது தம்பியாக பிறவாதவனானே. நீ பெற கருதியுள்ள சிறப்புகள் யாவும் என் கை அங்கு ஊண்டினால் அழிந்தொழியும். உங்களையும் தொடங்கிய வேள்வி வராததை உன் தோல் மீது வழங்கிய அம்புக்குறிகளை காட்டுகின்றன. மிகவும் நடுங்குகிறார். அழிவே இல்லாத உன்னுடன் மிகவும் தளர்ந்து விட்டது. நடந்ததை சொல். இந்த மாய செயல்களை இந்த தம்பி விபீஷணனே தொடர்ந்து விட்டார். நிர்மலை யாகத்தை அளித்தார். கொண்டால் இந்த 3 உலகங்களையும் ஒருவனாகவே அழித்து விடுவார். பாத்திரம் விட்ட போது அவன் விடவில்லை. வந்த போரில் நான் வென்று திரும்பினேன். சீதையிடம் நீங்கள் கொண்டு ஆசையை விட்டு விடுங்கள். அவர்கள் திரும்பி போய்விடுவார்கள். நான் அவர்களுக்கு அஞ்சினேன் என்று நினைக்க வேண்டாம். தங்கள் மீது கொண்ட அம்பினாலே சொல்கிறேன். இனி போருக்கு செல்வதிலிருந்து விலகுவாய் போலும். உள்ளம் கலங்கியிருக்கிறாய். அவர்களிடம் பயம் கொண்டு வருத்தமடைகிறாய். அந்த மனிதர்களை என்னொரு வில்லினால் வென்று வெற்றியை தருவேன். இப்போரில் ஈடுபட்டு உயிரை இழந்தவரும் இறவாமல் நிற்பவர்கள் நீ அவர்களை வென்று வெற்றியை தருவீர்கள் என்று இப்போரை நான் மேற்கொள்ளவில்லை. என் வலிமையை நம்பியே பகையை தேடிக்கொண்டேன். அறியாமல் பேசுகிறாய். இந்த புகழுடன் இந்த உடலை விடுவேனே அல்லது எனது 20 தோள்களும் இருக்க நான் வெற்றி பெறவில்லை என்றாலும் ராமன் பேர் நிலைக்கும் வரைக்கும் என் பேரும் நிலைக்கும் அல்லவா? ஏதேனும் ஒரு காலத்தில் சாதல் இல்லாமல் போகுமா? புகழுக்கு சாவுண்டா? நீ உன் அரண்மனை அடைந்து அம்புகளை அப்புறப்படுத்தி வருத்தத்தை போக்கி இரவு பொழுதை கை என் கொண்ட கோபம் நீங்க செய்யத்தக்கது என்று நான் சொன்னவற்றை பொறுத்தவர்கள் போருக்கு சென்று அங்கு நான் மாட்டேன் என்ற செய்தியை கேட்ட பிறகாவது நான் சொன்னவற்றில் உள்ள உண்மையை நல்லபடி காண்பான். மன்னனை காப்பாற்றுங்க. நெருங்கி மலர் மாலையை நீ சூட மாட்டாய். இவன் எவரும் அறியாமல் தேரினை செலுத்தினாலும் செலுத்தும். போரை கைவிட்டு மாயச் செயல்கள் செய்தாலும் சரி, மேகங்களை தாண்டி வஞ்சனை செய்ய எண்ணினாலும் என்னவான் இந்திரன்
பகலில் எல்லாம் சாக மாட்டான். இந்திரஜித் இங்கே இறப்பதல்லாமல் மனிதரை என்ன இருக்கிறது? இப்போதே வெற்றி அடைவோம். காண்பாய். இந்திரஜித் சிவன் கொடுத்த வெள்ளிருக்கும் வரைக்கும் சாக மாட்டான். இல்லத்து விடாது என்றாலும் இந்திரஜித்தின் தோல்வி வரை விழாமல் போகாது. காண்பாய். நான் சாக மாட்டேன். வா.
உன்னுடன் வந்த அனைவரும் விழுந்தனர். அந்த மனிதர் 2 பேரும் குரங்குகளும் அவர்களும் யாராலும் மட்டும் மீதும் இறக்கவில்லை. ராவணனுடைய வாழ்க்கைக்கு முன் என்ன இருக்கிறது? ஐயோ என் பாத்தி தலைகளும் வந்து சேர்ந்து அரசு மறுப்புறம் மாறியது. நான் இழந்தது எனக்கு நீ செய்ய வேண்டிய காலத்தில் ஆனந்த கூத்து வழங்கிய இந்திரஜித்தின் தாய்